السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا. صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகும். இவ்வுலகிற்கு மக்களை ஓரிரையின் பக்கமும் நேர்வழியின் பக்கமும் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அழகிய முன்மாதிரியாகவும் சிறந்த அருட்கொடையாகவும் இறுதி தூதராகவும் அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மீதும், அவர்கள் வலியுற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜுமாவிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற இன்னும் வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு முன்பாக ஓதி காட்டப்பட்ட திருமறை வசனம் அல்லாஹ் தஆலா திருமறையில் 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசாவிலே 58வது அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லியா. அமானித பொருட்களை உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். வைதா ஹக்கம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல். மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் நீதி செலுத்துவதாக இருந்தால் நீதியான முறையிலே, அழகான முறையிலே நீங்கள் நீதி செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உபதேசத்தை செய்கின்றான். அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகவும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா அந்த திருமறையிலே குறிப்பிடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, எதற்காக இந்த திருமறை வசனத்தை உங்களுக்கு நான் ஓதி காட்டினேன் என்றால், இன்று தனி நபர்களிடத்திலும் சரி, ஆட்சியாளர்களிடத்திலும் சரி, நேர்மை என்பது என்ன என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு நேர்மை எடுபட்டு விட்டது. ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, முஸ்லீம்கள் என்றாலே நேர்மையாளர்கள், முஸ்லீம்களை பார்த்த உடனே நேர்மையாளர்கள், வழி கேட்குறா இருந்தால் கூட நம்மக்கிட்ட தான் வழி கேட்பாங்க. எல்லாமே ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த மக்களுக்கு. எப்படி அந்த நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருந்தது என்றால், அப்படி நடந்து கொண்டார்கள். முஸ்லீம்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. எல்லார்கிட்டையும் கொடுத்த வாக்குறுதியை கரெக்டாக காப்பாற்றுவாங்க, கொடுக்கல் வாங்கல கரெக்டான முறையில் நடந்துப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, நேர்மையாக நடந்துப்பாங்க, எல்லாரிடத்திலும் நீதமாக நடந்துப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முன்னோர்கள், நம்முடைய தந்தைக்கு தந்தை, இவங்களாம் எப்படி இருந்தாங்க? அப்போ அது இப்போ இன்றைக்கி எடுபட்டு போச்சு இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தாங்க? எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது, நிறைய உதாரணங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மைக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதிக்குல் அமீன், நேர்மையாளர், உண்மையாளர்னு தான் சொல்லுவாங்க. இதை பார்த்து தான் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இவங்க இவ்வளோ நேர்மையாளராக இருக்கின்றார், இவ்வளோ உண்மையாளராக இவர் இருக்கின்றார், இவர்கிட்ட எப்படி பொய் சொல்லுவாரா? இவர் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், ஒரு இறைவன் தான் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பொய் கண்டிப்பாக இவர் பொய் சொல்ல மாட்டார். ஏன்னா பின்னாடி அவங்களுடைய ஃபீட்பேக்கை எடுத்து பார்ப்பாங்க இல்லையா?
ஃபீட்பேக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஃபீட்பேக்கை பார்த்தா என்ன இருக்கும்? உண்மையாளர், சாதிக், உண்மையாளராக இருந்தாங்க. அப்போ அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த செயல்பாடுகள், அந்த உண்மை தன்மை, அந்த நேர்மை, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுதல், இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து தான் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள். அப்போ அந்த அடிப்படையில் தான் சத்திய சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வலியுற்றி நடந்த அந்த சத்திய சஹாபாக்கள் அப்படி தான் இருந்தாங்க, நேர்மையின் சின்னங்களாக திகழ்ந்தார்கள். ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் எத்தனையோ உதாரணங்கள் பல தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போன்று இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்களுடைய ஆட்சிகளெல்லாம் பற்றி சிலாகித்து பிற மக்கள் எதற்காக சொல்கிறாங்க, அவங்களுடைய வரலாறுகளை படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார்களா? அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம், இப்படி இல்லாமல் ஒரு ஆட்சியாளர் இருந்திருப்பார், இவ்வளோ நேர்மை மிக்கவராகவா ஆட்சியாளர் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, உமரை போன்ற ஆட்சி வரணும். எதுக்காக சொல்கிறாங்க? அந்த வரலாறுகளை படித்து பார்க்குறாங்க. அப்போ அந்த வரலாறுகளை நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். நம்மக்கிட்ட அந்த இது எடுபட்டு போச்சு இல்லையா, இந்த நேர்மை, அந்த வாக்குறுதியை காப்பாற்றுதல் என்பது, இது எல்லாம் எடுபட்டு போச்சு இல்லையா, இதெல்லாம் நமக்குள்ளே திரும்பவும் கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த ஹலீஃபாக்களுடைய வரலாறுகள், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுகளை நாம் அப்பப்போ படிக்கும் போது தான் நமக்கு நம்முடைய ஈமானை நம்ம புதுப்பித்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் அப்போ ஹலீஃபாக்களுடைய ஆட்சி இருந்தது. இன்றைக்கி ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆட்சியாளர்களும் சரி, தனிநபர்களும் சரி, அதாவது ஆட்சிக்கு வந்துவிட்டாலே என்னமோ இந்த நாடே அவங்களுக்கு தான் சொந்தம், அப்படி தான் நடந்துக்கிறாங்க. நாடும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களும் எல்லாமே அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதற்காகவா மக்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள்? எதற்காக அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள்? நேர்மையான முறையில் மக்களிடத்திலே அவர்கள் ஆட்சி செலுத்துவார்கள், மக்களிடத்திலே பாராபட்சமின்றி நடந்து கொள்வார்கள், எளியவன் பணக்காரன் என்று வித்தியாசம் பார்க்க மாட்டார்கள், தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்தவன் என்று வித்தியாசம் பார்க்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தானே ஓட்டை போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ தேர்ந்தெடுத்த பிறகு எப்படி இருக்கிறாங்க அவங்க, அந்த ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறாங்க? இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் அந்த மக்கள் அந்த அவங்க பண்டிகையை கொண்டாட முடியல, கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விடுமுறை இருக்கு இல்லையா, வருஷம் வருஷம் விடுமுறை விடப்படும் இல்லையா, அந்த விடுமுறையே ரத்து பண்ணிச்சு அந்த கவர்மெண்ட். விடுமுறையை ரத்து பண்ணி என்னமோ நேர்மையின் சின்னமாக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய நினைவு தினமும் போட்டான். அது என்னமோ ஒரு நேர்மையின் சின்னமாக திகழ்ந்த மாதிரி. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா 2000 பேர் குஜராத்தில் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கூறுகள் நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அந்த திருமுறை வசனத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுது? மக்களிடத்தில் நேர்மையான முறையில் நடந்து கொள்ளுங்கள், பாராபட்சம் பார்க்காதீர்கள். மக்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு முழு உரிமை கொடுக்கப்படும். இஸ்லாமிய ஆட்சி, உண்மையான ஹிலாஃபத் இருந்ததுன்னு வைங்களேன், ஹலீஃபாக்களுடைய ஆட்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆட்சி காலம், ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது? எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு யூதன் தானே என்ன பண்ணுறான், தான் கொடுத்த கடனை கேட்குறான், சட்டையை பிடிச்சி கேட்குறானா இல்லையா? யார்? ஒரு ஆட்சியாளர், 25,000 சதுர கிலோமீட்டரை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர். சொன்னாங்கன்னா அவ்வளோதான், அவனை காலி பண்ணிடுவாங்க சஹாபாக்கள். அப்படி இருந்த ஒரு ஆட்சியாளர் அவங்க சட்டையை பிடிச்சி கேட்குறான்னா அவன் எப்படி ஒரு நீதி மிக்க ஒரு ஆட்சியாளராக இருந்திருப்பாங்க. இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ எளிமையாக இருந்திருப்பாங்க. எளிமையின் சின்னமாக இருந்ததுனால தான் அவங்ககிட்ட கடன் வாங்கினாங்க. ஒரு ஆட்சியாளருங்க, ஆட்சியாளர் எளிமையின் சின்னமாக இருந்ததுனால தானே ஒரு யூதன் கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க. அவன் சட்டையை பிடிச்சி கேட்குறான். இதெல்லாம்
நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது, நம்ம சிந்தித்து கூட நாம் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேர்மை, இதைத்தாங்க இஸ்லாம் போதிக்குது. இதைத்தான் இஸ்லாம் போதிக்குது. இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்ணுது, நைஜீரியாவில் போய் என்ன பண்ணுறான்னு சொன்னால், போகோ ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயங்கரவாதிகள் அவர்கள் இஸ்லாம்ங்கிற பேரில் ISIS பயங்கரவாதிகளை போன்று அவர்களும் ஒரு பயங்கரவாதிகள். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த மாற்று மதத்தினரை மதிக்கக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் இல்லை. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவங்க அங்கே தாக்குதல் தொடுக்கிறாங்க. இங்கே எப்படி இங்கே சங்கிகள் தாக்குதல் தொடுக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த சங்கிகள், இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சங்கிகள், இஸ்லாத்தை பற்றி கொஞ்சமாவது தெரியுதா அவங்களுக்கு? இஸ்லாம் எப்படி எல்லா மதத்தினர்களுக்கும் முழு உரிமை கொடுக்கப்பட்டதுங்க இஸ்லாத்தில். கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலம், 4வது கலீஃபா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஆர்மேனியாவும் இஸ்லாத்தின் ஆட்சிக்குள்ளே வந்துடுது. ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்கள் ஆர்மேனியா. ஃபுல்லாக கிறிஸ்தவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. 90% மேல் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களில் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டு திரும்ப என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு அந்த உலக ஆசை காட்டப்பட்டோன்னா அவங்க திரும்பவும் என்ன பண்ணிடுறாங்க, தங்கள் தாய் மதத்துக்கு திரும்பிடுறாங்க, கிறிஸ்தவ மதத்துக்கே திரும்பி போயிடுறாங்க. போனவுடனே இது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட வந்து சொல்லப்படுது. அலி ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணுறாங்க, அந்த மக்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த உலக அற்ப ஆசைக்காக மறுமையை இழந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு உரை நிகழ்த்துறாங்க அந்த மக்களுக்கு மத்தியில். அந்த மக்களை கூட்டு வைத்து கொண்டு உருக்கமான ஒரு உரை நிகழ்த்துறாங்க. நீங்கள் வந்து இந்த உலகத்தினுடைய அற்ப ஆசைக்காக நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை இழக்கப் போகின்றீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் நிறைய பேர் திரும்பவும் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. சில பேர் வராமல் அப்படியே அவங்க மதத்திலே இருந்துக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாங்கல்ல, அப்படியே இருந்துக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவங்க மீது தாக்குதல் தொடுக்கலாமான்னு அலி ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்குறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா முஸ்லீம்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையில் என்ன சொல்கிறாங்க, அதுவும் ரொம்ப முஸ்லீம்களுக்கு உருக்கமான உரை. எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மதம் மாறியவர்களுக்கு ஒரு உருக்கமான உரை நிகழ்த்தினார்களோ அதே போன்று முஸ்லீம்களுக்கு ஒரு உருக்கமான உரை நிகழ்த்துறாங்க. அல்லாஹ்வின் தூதர் எப்படி நடந்துக்கிட்டாங்க, யூதர்களிடத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, முனாஃபிகீன்கள் அல்லாஹ் அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுத்திருந்தானா இல்லையா, முனாஃபிகீன்கள் யார் என்பதை காட்டி கொடுத்திருந்தானா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் அவ்வளோ பேரையும் காலி பண்ணியிருக்கலாம்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறான், முனாஃபிகீன்கள் தான் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நரகத்தில் அடித்தட்டில் இருப்பார்கள் முனாஃபிகீன்கள். ஏன்னு சொன்னால் கூடவே இருந்து குழி பறிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ரொம்ப மோசமானவன். அதாவது நெஞ்சில் குத்துறவன் பிரச்சனை இல்லை, முதுகில் குத்துறான் பாருங்க, அவன் தான் மோசமானவன். அவன் தான் எப்போ வேணாலும் காலை வாரி விடுவதற்கு தயாராக இருப்பான். அப்போ அந்த முனாஃபிகீன்களை தன்னோடையே வைத்து கொண்டிருந்தார்களா இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அந்த பாகுபாடற்ற தன்மை, சகிப்புத்தன்மையின் உச்சாணி கொம்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களா இல்லையா? அதே மாதிரி தான். அப்போ இந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த மக்கள், இன்னைக்கு பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க அநியாயமான முறையில். அந்த நாட்டிற்கு எதிராக துரோகம் செய்தால் அந்த நாட்டு அரசாங்கம் அவர்களை பார்த்துக்கொள்ளும். தனி நபர்களுக்கு இன்னொருவரை அடிப்பதற்கோ கொல்லுவதற்கோ எந்த உரிமையும் கிடையாது. இஸ்லாம் அவர்களுக்கு எந்த உரிமையும் வழங்கவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரு நாட்டில் ஒரு முஸ்லீம் நாடு இருக்குன்னு வைங்களேன், அந்த முஸ்லீம் நாட்டில் ஒரு முஸ்லீம் அல்லாதவரை அநியாயமான முறையில் யார் கொலை செய்கின்றாரோ அவர் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார். சொர்க்கத்துக்கு போகிறது அப்புறம், சொர்க்கத்தினுடைய வாடையை கூற அவர் நுகர மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகளாவிய முறையில் அநீதி அட்டூழியங்கள் அதை செய்து கொண்டு என்னமோ நீதியாக செயல்படுவதை போன்று முஸ்லீம்கள் தான் பயங்கரவாதிகளை போன்று ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகின்றது. அதுக்கு மீடியாக்கள் எல்லாமே ஒத்து ஊதுகின்றன.
இஸ்ரேலில் அதாவது எப்போ இந்த ஹமாஸ் இஸ்ரேல் போர் ஆரம்பித்ததோ அப்பத்துலேருந்தே எங்கள் ஆர்ப்பாட்டம் நடக்குதா இல்லையா? இஸ்ரேலில் அந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம இன்றைக்கி இப்போ மறைச்சிட்டான் எல்லாத்தையும். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த 2 வருஷம் அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தில் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போவும் அந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எதற்காக ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க? நீ பண்ணுறது அநியாயம், நீ குழந்தைகளையும் பெண்களையும் அப்பாவி மக்களையும் கொள்றைய. எல்லாத்துலேயும் நல்லவர்கள் இருப்பாங்க, அந்த அடிப்படையில் யூதர்களிலும் நல்லவர்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதை மீடியாக்களில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் அவன் கையில் தானே இருக்குது. கூகுள் அவன் கையில் இருக்குது.